அடிமாலி குமளி தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்கள் தொடர்ந்து வருகிறது. கடந்த சில நாட்களில் 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரை இழந்துள்ளனர். சாலையின் வீதி குறைவுதான் பல விபத்துகளுக்கும் முக்கிய காரணம். சுற்றுலா பகுதிகளை இணைக்கும் தூரம் குறைந்த ஒரு தேசிய நெடுஞ்சாலை தான் அடிமாலி குமளி தேசிய நெடுஞ்சாலை. மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கிடையே கடந்து செல்லும் சாலை உயர்ந்த தரத்தில் கட்டப்பட்டுள்ள போதும் விபத்துக்கள் தொடர்ந்து வருகிறது. தேவையான வீதி இல்லாததுதான் விபத்துகளுக்கு முக்கிய காரணம். சாலையின் 2 பக்கங்களிலும் ஓடைகள் இல்லாததும் வேறொரு காரணம். கடந்த தினம் KSRTC பேருந்தும் மினி லோரியும் இடித்து விபத்து ஏற்பட்டது. சாலையோரத்தில் பார்க் செய்திருந்த பிக்கப் ஜீப்பை கடப்பதற்கிடையே பஸ்ஸில் லோரி இடித்து விபத்துக்குள்ளானது. சாலையின் வீதி குறைவுதான் விபத்துக்கு காரணம். ഫുട്പാത്ത് നിർമ്മിക്കണമെന്ന് നാഷണൽ ഹൈവേയോടും മുനിസിപ്പാലിറ്റിയോടും MLAയോടും MPയോടൊക്കെ ആവശ്യപ്പെട്ടതാണ്. നാളിതുവരെയുള്ള സംവിധാനം ഇതുവരെ ഉണ്ടായിട്ടില്ല. ആയിരക്കണക്കിന് കുട്ടികൾ പഠിക്കുന്നതാണ്. വെള്ളയാമി തന്നെ ഏതാണ്ട് 3000-ഓളം കുട്ടികൾ പഠിക്കുന്നു. നഴ്സറി സ്കൂളിലുണ്ട്, നിർമ്മൽ ജ്യോതി സ്കൂളുണ്ട്, മറ്റ് നിരവധി സ്കൂൾ ബസ്സുകൾ ഇതിലെ ഓടുന്നു. ഒരുപാട് വഴിയാത്രക്കാർ നടക്കുന്ന പ്രദേശമാണ്. പക്ഷേ നാളിതുവരെയായിട്ട് ഇതിൻ്റെ തീരുമാനം ഉണ്ടായിട്ടില്ല. ഈ അപകടങ്ങളെല്ലാം വരുത്തി വെച്ചിട്ടും അധികൃതരുടെ ഭാഗത്തുനിന്നുള്ള അനാസ്ഥയാണ് ഇതിനെല്ലാം കാരണമെന്നാണ് എനിക്ക് സൂചിപ്പിക്കാനുള്ളത്. അടിയന്തരമായി ഇതിനൊരു പരിഹാരമുണ്ടാകണം. ആവശ്യമായ റോഡിന് വീതി ഉണ്ടാകണം. അതുപോലെ തന്നെ രാവിലെയും വൈകുന്നേരവും ആവശ്യമായ പോലീസ് പട്രോളിങ്ങും ഈ സമയത്ത് ഉണ്ടാകണം എന്നാണ് സൂചിപ്പിക്കുന്നത്. குறைந்த நாட்களில் இந்த சாலையில் ஏற்பட்ட வாகன விபத்துகளில் 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரை இழந்துள்ளனர். டபுள் கட்டிங் முதல் வெள்ளையாங்குடி வரையுள்ள பகுதியில் தான் விபத்துக்கள் தொடர்ந்து வருகிறது. சமீபத்தில் சாலை நவீனப்படுத்திய போதும் தேவையான ஐரிஸ் ஓடைகள் அமைக்கவில்லை. பழமையான காரணத்தால் முன்னறிவிப்பு போர்டுகளும் இங்கு வைக்கப்படவில்லை. அதனுடன் கால்வரி மோன் உட்பட உள்ள இடங்களில் அதிக ஆபத்துகளாக ஓடைகளும் உள்ளன. சாலையின் மோசமான நிலைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, கட்டப்பனை.